ஜெபம் பண்றதுல ஒரு உண்மை இல்லை. எத்தனை பேர் பர்சனல் ப்ரேயர் வச்சிருக்கிய டைம்? காலைல எழுந்திருச்சு எத்தனை பேர் ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கியா சொல்லுங்க? ஓ ரொம்ப பிஸி. இயேசுநாதரை விட பிஸியா இருக்கியா? என்ன செய்யலாம்? அவரே அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். நீங்க ரொம்ப பிஸி, ரைட். பைபிள் வாசிக்கிறீங்களா? கிடையாது. அதுவும் கிடையாது. குடும்ப ஜெபம் இருக்கா? கிடையாது. ஆனா குடும்பமா பரலோகத்துக்கு போகணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இனி எப்படியோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ, இந்த சில நேரத்தில் பையன்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, டே போனது போட்டோம், எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு மாசமாவது என்ன செய்ய, ஒழுங்கா படி அப்படிம்பீங்களே, அதைத்தான் உங்களுக்கும் திருப்பி சொல்றேன். போனது போட்டோம், இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் வாசப்படியில் தான் நின்றுட்டு இருக்காரு. எப்போ உள்ள வருவார்னு தெரியாது. இந்த இருக்கிற கொஞ்ச காலமாவது தேவனுக்கு உண்மையாக இருங்க. இன்னைக்கு போய் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரே ஒரு அதிகாரம் வாசிங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோட உட்காந்து. இதுதான் உங்கள் குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் பர்சனல் ப்ரேயர் பண்றீங்க? எத்தனை பேர் அதிகாலை எழுந்து ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்க? எத்தனை குடும்பங்களில் இன்னைக்கு குடும்ப ஜெபம் இருக்குது? குடும்பம் ஒன்று சேர்ந்து அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்ப ஜெபம் அப்படின்னு எம்டி ஜெகன் கேட்குறாரு. இங்கே இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. ஒரு படிக்கும் பிள்ளைகளை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அப்பா போனது போச்சு, இனிமேலாவது எக்ஸாம் கிட்ட வந்துச்சு, இனிமேலாவது ஒரு மாதமாவது ஒழுங்காக படிப்பா, படிச்சுட்டு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இங்கே பல உண்மைகளை நம்ம அறியாமையே உளறி கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் பைபிள் ரகசியம் அப்படின்னு தெரியாதையே நம்ம பேசுகிறோம். நம்ம அறியாமே வருது. இப்போது எம்டி ஜெகன் இந்த உதாரணத்தை சொல்கிறாருன்னா அவர் மைண்டில் அப்படியே படித்து போய்கிறது. இது தானாக வர்றது, இதெல்லாம் ஏன்னா யோசிச்சு வர்றது கிடையாது, தானாக வர்றது. குடும்ப ஜெபம் எத்தனை பேர் பண்ணுறீங்க? நீங்கள் குடும்பமாக போய் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இங்கே நான் எம்டி ஜெகனை பற்றி பார்த்து கேட்குறேன். நான் கேட்கல, இந்த பைபிள் கேட்குது எம்டி ஜெகனை பார்த்து. எம்டி ஜெகன் அவர்களே, ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு படிக்கும் பிள்ளைகளுக்கு 5 நிமிஷம் உட்கார்ந்து அவருடைய சந்தேகத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அவர்களுடைய பள்ளி படிப்புக்கு நீங்கள் உதவியாக இருந்திருக்கிறீங்களா? எம்டி ஜெகன் இவருக்கு இங்கே கடவுளை பற்றியோ, ஜபத்தை பற்றியோ, காணிக்கை பற்றியோ, கட்டடத்து சபைகளை பற்றியோ, பரலோகத்தை பற்றி, நரகத்தை பற்றி தான் பெரிய கவலை. இங்கே படிக்கும் பிள்ளைகளுக்கு அதுங்களுக்கு சரியாக புரிஞ்சுதா? மனப்பாடம் பண்ணாங்களா? எழுதி பார்த்தாங்களா? எக்ஸாமுக்கு தயாரானாங்களா? அந்த மாதிரி அதை மட்டும் இல்லை, இவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அதுதான் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்றது நினைப்பு. ஆனால் இங்கே அப்பா அம்மாவை எதுக்கு கொடுத்துருக்காரு? பிள்ளைகளை நம்ம கண்காணிக்கணும். அதுங்களுடைய அறிவு எவ்வளோ இருக்குது, அதை நம்ம அதிகமாக்கிறதுக்கு என்ன வழி? கல்வி குறித்து அவர்களுக்கு பள்ளி படிப்பை குறித்து எப்படி இருக்காங்க? மேக்ஸ் நல்லா பண்ணுறாங்களா? சயின்ஸ் நல்லா பண்ணுறாங்களா? தமிழை தாய்மொழி தமிழை தரவா படிக்கிறாங்களா? மற்ற மொழி அந்நிய மொழி ஆகிய ஆங்கிலத்தை நல்லா ஓரளவுக்கு படிக்கிறாங்களா? கிராமரோட பேசுகிறாங்களா? இதெல்லாம் நம்ம சோதிக்க வேண்டியது நமக்கு அவசியமாகுது. இதுதான் செய்ய சொல்லுது பைபிள். ஏன்னா இதெல்லாம் செய்யாத நீ காலையிலேருந்து ஜெபம் பண்ணு, சாயந்தரத்துலேருந்து ஜெபம் பண்ணு, இரவு குடும்ப ஜெபம், மார்னிங் குடும்ப ஜெபம், இதெல்லாம் பண்ணியா? இதெல்லாம் பண்ணலன்னா என்ன வரும்? சாபம் வரும். எப்படி? குடும்ப ஜெபம் பண்ணலன்னா குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வேணாம். நல்ல டைலாக் தான். பர்சனல் ப்ரேயர் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் பண்ணுறீங்களா? பர்சனல் அக்கௌண்ட்டில் எல்லோரும் பணம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு யாருக்கு இவர் கேட்க முடியாது. இவருக்கு வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதை கண்டுக்க மாட்டார். நம்ம எவ்வளோ கடனாக இருந்தாலும், எத்தனை லட்சங்கள் ஆயிரங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத, ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாத, வீட்டு வாடகை கொடுத்து வழி இல்லாத இருந்தாலும் அது மட்டும் இல்லை, இவர் கவலைப்பட மாட்டார். இவருக்கு இவருடைய கவலையெல்லாம் பெரிய கவலை. ஜோமண்டமோ சாப்பிட்டோம், இது நமக்கு பைபிள் படிச்சிங்களா, ஜோம் பண்ணீங்களா, இதே தான். சர்ச்சுக்கு போனீங்களா? ஒருத்தர் கேட்பாங்க, சர்ச்சுக்கு போனீங்களா? இது ஒரு கேள்வி. இங்கே உலகத்தில் வாழறதுக்கு வழி சொல்லுது பைபிள். நாம் கற்கும் கல்வியை கருத்தாய் கடினமாக படிக்கணும், படித்து முன்னேறு அப்படின்றது பைபிள். நல்ல காசு சம்பாதி அப்படின்னு சொல்லுது பைபிள். நல்ல பணத்தை சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது பைபிள். எதிர்காலத்தை நல்ல உறுதியாக்கிக்கோ அப்படின்னு சொல்லுது பைபிள். இங்கே இவ்வளோ சொல்லுது பைபிள். அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் உதாரணம் மட்டும் சொல்லுவார். உதாரணத்துக்கு எதை எடுத்துக்கிறாங்க? எல்லாமே இதுதான், படிப்பை தான் எடுத்துக்கோ. இந்த படிப்பை மையமாக வச்சு தான், கல்வியை மையமாக வைத்து தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்குது என்பது உண்மையை இந்த ஜெகன் அவர்களுக்கு தெரியாது. இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இந்த கடவுளானது கல்வி சம்பந்தப்பட்டவர்.
இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கல்வி சம்பந்தப்பட்டவர். அவருடைய பாடுகளிலே, அவருடைய சிலுவை பாடுகளிலே, அவருடைய வாழ்க்கையிலே இந்த கல்வியை தான் எல்லா கட்டத்திலையும் உணர்த்துது. நம்முடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் நாம் கற்கும் கல்வியை, இது எந்தெந்த காலகட்டத்தில் எங்கெங்க அந்த கல்வின்றது மறைஞ்சிருக்குது, எங்க வாழ்க்கை மறைஞ்சிருக்குதுன்னு இவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிறந்தாரு, வளர்ந்தாரு, எகிப்துக்கு போனாரு, அப்புறம் இஸ்ரேலுக்கு போனாரு, இதே தான் அவருக்கு தெரியும் மண்டையில். இந்த எகிப்து எதை குறிக்குது, இஸ்ரேல் எதை குறிக்குது, ஏன் 3 இடம் மாறுறாரு? அவர் பிறந்தது ஒரு இடம், போய் சேர்றது ஒரு இடம், அங்கேருந்து திரும்பி எப்படி பிறந்தது இஸ்ரேலில், அதுக்கப்புறம் எருசலேமில், அதுக்கப்புறம் எகிப்துக்கு போகிறாரு, அங்கே ஏன் போகிறாரு, அதுக்கப்புறம் திரும்பி வராரு. இந்த மாதிரி 3 இடம் மாறுறாரு. இதெல்லாம் எதை குறிக்குது? அதெல்லாம் இவருக்கு ஆராய மாட்டார். அங்கே போனார், இங்கே வந்தார், ஓடினார், ஓடி வந்தார், இதை தான் இந்த பெருமையை தான் பேசிட்டு இருப்பாங்க. அது படிப்பை நாம் கற்கும் கல்வியை தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த எம்டி ஜெகனுக்கு தெரியாது. இதுபோல் நாம் தேவையானது தான் எழுதி வச்சுது பைபிள் என்ன எழுதி வச்சுது? மனிதனுக்கு தேவையான கல்வி, மனிதனுக்கு தேவையான ஒழுக்கம், மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியம், இதைத்தான் பைபிளில் எழுதி வச்சுது. முதல்ல கடைசி வரைக்கும் எதை எழுதி வச்சுது? நமக்கு தேவையான இவைகள் தான். இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் ஓடி படுத்துக்கிறோம். பைபிள் படிக்காததுனால போய் படுத்துக்கல, பாஸ்டரே போய் படுத்துக்கலாம். பைபிளை தலைக்காண்டி என்ன படித்த பாஸ்டர்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கணும், ஐயோ அம்மா. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில் போக வேண்டியதுதான். பைபிள் எதை படிக்க சொல்லுது? கல்வியை படி, பள்ளி பாடத்தை படி, நல்லா முன்னேறு, உள்நாட்டில் இல்லைன்னா வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு பணத்தை சம்பாதி, பெற்றோரை காப்பாற்று, சொந்த வீடு வாங்கு, சொத்து சேர்த்து வை. இன்னைக்கு விலைவாசி ஏறி போச்சு, அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நமக்கு பணம் தேவை, யாரும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் ஓடணும். இதெல்லாம் நம்ம உணர்த்தணும் பிள்ளைகளுக்கு. அது மாதிரி நம்ம கைட் பண்ணணும். நம்ம ஏனாத்தானோ எப்படி பிள்ளைகளை ஒரு அக்கறை இல்லாத நம்ம பார்த்துக்கணும்னா அதுக்கு அக்கறை இல்லாத போயிடுது. இதெல்லாம் அதுங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், பிள்ளைகளை குளிக்க சொல்கிறது, முகத்தை கழுவி ஈவினிங்கானா தலைக்கு எண்ணெய் வெயி, ஸ்கூலுக்கு போகும்போது வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் விடுறாங்க, அந்த நேரத்தில் நல்லா தலை குளிக்க வச்சு, நல்லா தலையை ஆற்றி, நல்லா வயிறு நிறைய சாப்பாடை போட்டு நல்லா தூங்க வச்சு, என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதில் ஆரோக்கியம் நம்ம வச்சுக்கணுமானா அது எதிர்காலத்தை அருமையாக அமைச்சிக்கும். நம்ம இதெல்லாம் எத்தனை பேர் செய்கிறாங்க? எத்தனை பேர் இந்த உலகத்தில் பிறந்தவங்க கிறிஸ்துவ அல்லாதவர்கள் கூட இதை செய்கிறாங்க? எண்ணி பாருங்க. சண்டே பிள்ளைகளை படிக்கும் பிள்ளைகளை நல்லா முடி வெட்டாத போய் முடியை வெட்டு, நல்ல பள்ளி பாடத்து நல்ல சந்தேகங்களை அன்றைக்கி உட்காந்து பொறுமையாக, மற்ற நேரத்தில் ஸ்கூல் ஓடுறது ஏது கிளம்பி எப்படி ஓடுறோம், எக்ஸாம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு. அன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக எல்லோரும் வீட்டில் உட்காந்து ஒருத்தர் சந்தேகத்தை ஒருத்தர் தீர்த்து வச்சு, ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். அதனால வாக்கு ஒரு நாளாவது செய்திருக்கிறார் எம்டி ஜெகன் அவர்களே. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.